அனைவருக்கும் வணக்கம். ரியல் அனாலிசிஸ் 2 நவம்பர் 23 கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதில் 2 கொஸ்டின் பேப்பர் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். அப்போ 10 2 மார்க் கொஸ்டின் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஃபைன் ஓப்பன் சப்செட் ஆஃப் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். லெட் M be a metric space and G be a subset of M. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்கணும், அதில் இருக்கிற ஒரு சப்செட்டை வந்து Gன்னு எடுக்கிறோம். இந்த Gயை தான் ஓப்பன் நம்ம சொல்ல போகிறோம். எப்போ அப்படின்னா அந்த கண்டிஷனை இஃப்னு சொல்ல போகிறோம். If every x belong to G, there exists a number r greater than 0 such that the entire open ball center at x radius r is contained in G. அப்போ Gயில் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரு ரியல் நம்பர் ஆர்ன்றது எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ சென்டர் அபவுட் எக்ஸ் ரேடியஸ் ஆர் இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் பால் இருக்குதுன்னா அது மொத்தமாக ஜிக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த செட்டு ஜியை, அந்த சப்செட் ஜி நம்ம என்ன சொல்கிறோம், ஓப்பன் சப்செட்னு சொல்கிறோம். ஓப்பன் செட்டுனாலே அது சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு தான் அர்த்தம். ஓகே, ரைட். அடுத்தது டிஃபைன் டென்ஸ் சப்செட் ஆஃப் எ மெட்ரிக் ஸ்பேஸ். இங்கேயும் எம் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ். த சப்செட் ஏ ஆஃப் எம், எம்மில் இருக்கிற ஒரு சப்செட் ஏயை தான் நம்ம டென்ஸ் இன் எம்னு சொல்ல போகிறோம். இஃப் ஏ பார் ஈக்குவல் டு எம், ஏ பார்ன்றது வந்து க்ளோஷர், அதாவது இதனோட எல்லா லிமிட் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். தட் இஸ் இதே வேறு விதமாக சொல்கிறதா இருந்தால் ஏ இஸ் அ டென்ஸ் இன் எம் இஃப் எவ்ரி பாயிண்ட் இன் எம் இஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ. எம்மில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஏன்ற செட்டு சப்செட்டோட லிமிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஏவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஏன்ற சப்செட்டை டென்ஸ் இன் த மெட்ரிக் ஸ்பேஸ் எம்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நீங்கள் இதோட நிறுத்தினாலும் ஓகே தான். ஓகே, அடுத்து கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கனெக்டட் செட்டுன்னு சொல்கிறாங்க. கனெக்டட் செட்டோட டெஃபினிஷன் நீங்கள் படிச்சுக்கலாம். டிஃபைன் கனெக்டட் செட் கூட கேட்டிருக்காங்க. இங்கே உங்களுக்கு சொல்லும்போது எக்ஸாம்பிள் நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒன்று த ரியல் லைன் ஆர் இஸ் கனெக்டட். ஏன் ரியல் லைன் ஆர் இஸ் கனெக்டட் நம்ம சொல்கிறோன்னா இஸ் அன் இன்டர்வல். ஒரு இன்டர்வலாக இருந்தால் அது கனெக்டடாக இருக்கும், அது ஒன்று. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து த ரியல் லைன் ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக், அதாவது R1 சொல்லுவோம் இல்லையா, அங்கே யூஷுவல் மெட்ரிக்னா மாடுலஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும், அது கனெக்டட். அப்போ ரியல் லைன் ஆர்ன்றது வேறு, ரியல் லைன் வித் யூஷுவல் மெட்ரிக்ன்றது வேறு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து கனெக்டட் செட்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோ தட் இந்த மாதிரி ஆங்குலர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மெட்ரிக் ஸ்பேஸை டிஃபைன் பண்ணுறது. அங்கே இருக்கிற செட்டு வந்து L2 ரோன்றது டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஷோ தட் த மெட்ரிக் ஸ்பேஸ் L2 ரோ இஸ் நாட் டோட்டலி பவுண்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ டோட்டலி பவுண்டட் சொல்லும்பொழுது நமக்கு டெஃபினிஷன், டோட்டலி பவுண்டடோட டெஃபினிஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டோட்டலி பவுண்டடோட டெஃபினிஷன் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். The subset A of a metric space M is totally bounded if and only if given epsilon greater than 0, for every epsilon greater than 0, A can be covered by a finite number of subsets of M whose diameter are less than epsilon. But இந்த definition நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது இல்லை. டோட்டலி பவுண்டடுக்கு ஒரு தியரம் இருக்குது, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். The subset A of a metric space M rho is totally bounded if and only if for every epsilon greater than 0, A contains a finite number of subsets which is epsilon dense in A. இது ஒரு again totally bounded இன்னொரு ரிசல்ட் இருக்கு. A of M is totally bounded if and only if every sequence of points of A contains a Cauchy subsequence. இந்த ரிசல்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ டோட்டலி பவுண்டடுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது, 2 தியரம் இருக்குது. டோட்டலி பவுண்டட் if and only if இருக்குது, அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். if every sequence of points of A contains a Cauchy subsequence. ஓகே, இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ L2ன்றது வந்து உங்களுக்கு அந்த L2 ஸ்பேஸ், அந்த செட், அதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் E2 அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணும்னா அந்த ஃபஸ்ட் அந்த செகண்ட் பிளேஸில் மட்டும் 1 இருக்கும், ரிமைனிங் எல்லாம் 0வாக இருக்கும். ஓகே, இப்போ E3 எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு செகண்ட் 0வாக இருக்கும், தேர்ட் பிளேஸில் 1 இருக்கும், இது எல்லாமே 0வாக இருக்கும். அதாவது கோஆர்டினேட் இது ஆக்சுவலாக உங்களுக்கு நம்ம n டைமென்ஷனல் பாயிண்ட் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இப்போ சப்போஸ் E4 எடுத்திங்கன்னா அந்த 4th எலிமெண்ட் வந்து 1 இருக்கும், ரிமைனிங் எல்லாம் 0வாக இருக்கும். அப்போ ஜென்ரலாக EJ EKன்னு சொல்லும்போது EJனா ஜேத்து பிளேஸில் 1 இருக்கும், ரிமைனிங் எல்லாம் 0. EKன்னு வரும்போது கேத்து பிளேஸில் 1 இருக்கும், ரிமைனிங் எல்லாம் 0. அப்போ ரோன்னு சொல்லும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 எலிமெண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகே, அப்போது அந்த ரோ வந்து இந்த இடத்துல L2ஓட டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நார்ம்னு நம்ம சொல்லுவோம். நாம் EJ மைனஸ் EK. அப்போது இப்போ E2 E3 சொல்லியிருக்குன்னா இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம பண்ணுவோம், வழக்கமாக நம்ம டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் x1 y1 x2 y2 இருந்துச்சுன்னா ரூட் ஆஃப் நம்ம என்ன சொல்லுவோம், x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே போல் நம்ம இங்கே எடுக்கும்போது ரூட் ஆஃப் 0 மைனஸ் 0 0 மைனஸ் 1 1 மைனஸ் 0
the whole square plus etc வரப்போகுது. அப்போ 1 square plus 1 square தான் வரும், root 2 தான் வரும். நீங்கள் எந்த ரெண்டு எலிமெண்ட் I not equal to j எடுத்தாலும் அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு என்னவா இருக்கும், root 2 இருக்கும். அப்போ ஈன்ற செட் வந்து சப்செட் ஆஃப் L2 எடுத்திருக்கோம். அப்போ E ஈக்குவல் டு என்னன்னா இந்த சீக்வன்ஸ் செட் ஆஃப் ஆல் E1 E2 எக்ஸெட்ரா இருக்குது. த சீக்வன்ஸ் ஹேஸ் நோ காஷி சப்சீக்வன்ஸ். ஏன் காஷி சப்சீக்வன்ஸ் சொல்கிறோம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே நீங்கள் எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் நமக்கு என்னவா இருக்கும், உங்களுக்கு டிஸ்டன்ஸ் root 2 தான் இருக்கும். இதை தவிர வேறு ஏதாவது டிஸ்டன்ஸ் இருக்குமா, இருக்கவே இருக்காது. அப்போ இட்ஸ் நாட் டோட்டலி பவுண்டட். ஓகே, உங்களுக்கு புரியுதுக்காக நான் எலாபரேட்டாக நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் எக்ஸாமில் இது மட்டும் எதுனா போதுன்னு நினைக்கிறேன். I not equal to k, rho of ej ek equal to norm of ej ek equal to root 2. ஸோ அதுக்கப்புறம் E வந்து சப்செட் ஆஃப் L2னா E ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் E1 E2 எக்ஸெட்ரா எழுதிட்டு த சீக்வன்ஸ் E1 E2 எக்ஸெட்ரா ஹஸ் நோ காஷி சப்சீக்வன்ஸ், தேர்ஃபோர் E இஸ் நாட் டோட்டலி பவுண்டட். இந்த ஈன்ற சப்செட் நாட் டோட்டலி பவுண்டட்றதால அந்த L2ன்ற அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் நாட் டோட்டலி பவுண்டட். ஓகே, அடுத்து இந்த கொஷின் தான் அவுட் ஆஃப் சிலபஸ். இதை ப்ரூவ் தட் g of x equal to root x கொடுத்துட்டு இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது உங்களுக்கு செம் 1ல் இருக்கிறது. ஸோ இது அவுட் ஆஃப் சிலபஸ், அதனால் இது நம்ம பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் கான்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து அந்த நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிகார்ட்ஸ் ஃபிக்ஸட் பாயிண்ட் தியரத்துக்கு முன்னாடி நம்ம கான்ட்ராக்ஷன் டெஃபினேஷன் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த டெஃபினேஷன் தான். ஸோ அப்போ இங்கே மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்கணும். லெட் M row be a metric space if T is from M to M metric space to the same metric space, then T is called a contraction on M if there exists alpha belong to R with 0 less than or equal to alpha less than 1. அதாவது alpha வந்து பாசிட்டிவ் 0 விட பெருசு இல்லை ஈக்குவலாக இருக்கணும், பட் less than 1 தான். such that rho of tx ty is less than or equal to alpha times rho of xy. அதாவது tx ty என்றது இந்த இமேஜ் உங்களுக்கு. அப்போ distance between the image வந்து less than or equal to alpha times distance between the elements. அப்படி இருந்தால் இதுதான் நம்ம கான்ட்ராக்ஷன் ஸ்மாலர் இன் சைஸ் ஆக்குறது, அதாவது கான்ட்ராக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் எவ்ரி கவுண்டபிள் சப்செட் ஆஃப் R1 ஹேஸ் மெஷர் 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்னன்னா எவ்ரி கவுண்டபிள் செட் கேன் பி ரிட்டன் ஆஸ் த கவுண்டபிள் யூனியன் ஆஃப் 1 பாயிண்ட் செட். இந்த 1 பாயிண்ட் செட்ன்றது வந்து இஸ் ஆஃப் மெஷர் 0 நமக்கு தெரியும். ஓகே, அதே போல் ஒரு தியரம் நமக்கு மெஷரபிள் செட்டில் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் மெஷர் 0 இஸ் ஆஃப் மெஷர் 0 நம்ம அதுதான் இங்கே இது வேர்டிங் எழுதியிருக்கேன். பை த தியரம் யூனியன் n equal to 1 to infinity en is of measure 0 if each e1 e2 etc en is of measure 0. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு e1 e2 en நமக்கு என்னவா இருக்கும், 1 பாயிண்ட் செட்டாக இருக்கும். இந்த 1 பாயிண்ட் செட் வந்து மெஷர் 0. அப்போ யூனியன் ஆஃப் மெஷர் 0 is of measure 0. hence every countable subset has measure 0. ஓகே, அடுத்து வாட் இஸ் ரீமான் இன்டகிரபிள் கேட்குறாங்க. எதை நம்ம ரீமான் இன்டகிரபிள்ன்றது வேற, இன்டகிரல்ன்றது வேற. ஓகே, பார்ப்போம். இந்த அப்பர் இன்டகிரல் அண்ட் லோயர் இன்டகிரல் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ரீமான் இன்டகிரல் சொல்ல போகிறோம். ஸோ அது எப்படி கன்வே பண்ணுறோன்னு பாருங்க. when the upper integral and the lower integral are equal, that is இது upper integral a to bf equal to lower integral a to bf, இது ரெண்டு ஈக்குவல்னா this is equal to the integral a to bf. தென் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்பர் இன்டகிரல் ஈக்குவல் டு லோயர் இன்டகிரலாக இருந்துச்சுன்னா இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ரீமான் இன்டகிரபிள் ஓவர் க்ளோஸ் இன்டர்வல் ஏபி நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டு இன்டர்வலுக்கும் காமன் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த காமன் வேல்யூவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீமான் இன்டகிரல் ஆஃப் எஃப் ஓவர் க்ளோஸ் இன்டர்வல் ஏபின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை ரீமான் இன்டகிரபிள் ஓவர் த க்ளோஸ் இன்டர்வல் ஏபி சொல்கிறோம். இந்த காமன் இன்டகிரல் வேல்யூ இருக்கு இல்லையா, இதை இன்டகிரேட் பண்ண ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவை தான் நம்ம அந்த இன்டகிரலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், காமன் வேல்யூ ஆஃப் தீஸ் இன்டகிரல் இஸ் கால்ட் த ரீமான் இன்டகிரல் ஆஃப் எஃப் ஓவர் க்ளோஸ்ட் ஏபி. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் f dash of 3 for f of x equal to root x 0 less than or equal to x less than infinity using chain rule அப்படி கொடுத்துருக்காங்க. செயின் ரூல் சொல்லும்போது நமக்கு ஆக்சுவலாக செயின் ரூல் சொல்லும்போது நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க, ஃபைவ் ஆஃப் எஃப் ஆஃப் இந்த 5 dash of f of c நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஓகே இப்படி இந்த டெரிவேட்டிவ் ஆஃப் 5 of f of cனா 5 dash of f of c into f dash of c நம்ம செயின் ரூல் படிச்சிருப்போம். இந்த செயின் ரூல் கீழே தான் இந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனோட ஒரு ரிசல்ட் இருக்குது, அந்த ரிசல்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரிசல்ட் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். லெட் 5 be a inverse function of f if f is continuous at c belong to j and if phi has a derivative at t equal to f of c. அப்போ 5 வந்து
as a derivative at f of c இருந்துச்சுன்னா with phi dash of d not equal to 0, then f dash of c exists and f dash of c equal to 1 by phi dash of d. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மார்க்ன்றதால இந்த ரிசல்ட் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, இது உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எதனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்? ரூட் எக்ஸோட டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட்டோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்கொயர் இல்லையா, அதை தான் நம்ம phi of xன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, if f of x equal to root xனா then phi of x வந்து ஸ்கொயர் ரூட்டோட இன்வர்ஸ் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்க போகிறோம். இங்கே எக்ஸ் லைஸ் பிட்வீன் க்ளோஸ் டு 0 இன்ஃபினிட்டி, இங்கே அதே தான் 0 less than or equal to x less than infinity. ஓகே, நமக்கு ரிசல்ட் என்ன? f dash of c equal to 1 by phi dash of dன்றது நமக்கு. ஓகே ரைட், அங்கே dன்றது இஸ் நத்திங் பட் f of c. ஓகே ரைட், அப்போ f dash of 3 நமக்கு என்ன வரணும்? 1 by phi dash of, அங்கே dன்றது இஸ் நத்திங் பட் f of c. f of cனா இங்கே இருக்குது ரூட் எக்ஸ், அப்போ இங்கே 3னா phi dash of root 3ன்னு வரும்னு அர்த்தம். ஓகே, இப்போ phi dash of root 3 கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணோம்? phi of x x ஸ்கொயர் எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் phi dash of x equal to 2x. நமக்கு இங்கே phi dash of root 3 வேணும், அப்போ phi dash of root xனா 2 into root x. அப்போ நமக்கு இது ரிசல்ட் இந்த phi dash of root 3 சொல்லுன்னா 2 into root 3. அப்போ f dash of 3 equal to 1 divided by 2 root 3. நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, f of xன்றது வந்து ரூட் எக்ஸு, அதனோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்கொயர், அதை phi of x எடுத்துக்க போகிறோம், அதனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிக்கலாம். f dash of 3 equal to 1 by phi dash of f of இந்த வேல்யூ வரணும், அப்போ இங்கே ரூட் எக்ஸ் வரணும், அப்போ இங்கே 3ன்றதால ரூட் 3 வரப்போகுது. phi dash கண்டுபிடிக்கிறோம், அங்கே phi dash of root x நமக்கு வேணும் 2 root x, எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டுனா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, இது செயின் ரூல் யூஸ் பண்ணுறது, இது நத்திங் பட் நம்ம x பவர் n ரிசல்ட் யூஸ் பண்ணுறோம்ல டெரிவேட்டிவ், அதுதான் இங்கே உங்களுக்கு. ஸோ ரூட் எக்ஸோட டெரிவேட்டிவ் என்ன சொல்லுங்க? 1 by 2 root x நம்ம சொல்லணும் இல்லையா, அப்போ இங்கே நமக்கு ரூட் 3 அட் த பாயிண்ட் 3ல கேட்டிருக்கிறதுனால 1 by 2 root 3 வருது, அந்த ரிசல்ட் தான். பட் நம்ம இந்த செயின் ரூல் யூஸ் பண்ண சொன்னதால நம்ம அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். State the fundamental theorem of calculus. If f is continuous on the closed bounded interval ab and if capital F of x equal to integral a to x in the small f of t dt where the x lies between the closed interval ab, then the capital F dash of x equal to இந்த integrand இருக்கும், அப்போ f of x ன்னு வந்துடும். இதுதான் நம்ம fundamental theorem of calculus, இல்லை first fundamental theorem of calculus, ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சீரீஸில் கொடுத்துருக்காங்க. சீரீஸில் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 5th யூனிட் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். சீரீஸ் நம்ம சிலபஸில் கிடையாது, ஆஸ் பர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸில் இது இல்லை. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கல. ஓகே, அடுத்தது டிஃபைன் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். சீரீஸ் கேட்டாலும் நம்ம சிலபஸில் கிடையாது. ஓகே, சீக்வன்ஸ் தான் இருக்குது. ஓகே ஓகே, அங்கே என்ன டிஃபைன் பண்ணுறோன்னா, அப்போ சீக்வன்ஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். லெட் சீக்வன்ஸ் எஃப்என் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இது வரைக்கும் செம் 1ல் சீக்வன்ஸ் எஸ்என்னு பார்த்தோம். எஸ் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் பார்த்தோம். இங்கே எஃப்என் சொல்லும்போது இது சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் ஆன் எ செட் இன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, லெட் சீக்வன்ஸ் எஃப்என் n equal to 1 to infinity be a sequence of real valued function on a set E. The sequence fn n equal to 1 to infinity converges pointwise to the function f on e. இது converges pointwise to the function f on e சொல்லலாம், இல்லை சிம்பிளாக converges to the function f on e, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இங்கே pointwise converges சொல்லியிருக்கிறதுனால நான் converges pointwise சொல்லியிருக்கேன். to the function f on e if limit n tends to infinity f n of x equal to f of x where x belong to the set E. இதுதான். ஓகே, இன்னொரு காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.